அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். நமது நெக்ஸ்ட் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் வாழ்த்துகளும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆவல், குரு பெயர்ச்சி, ஆம் ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம், நம் குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடந்து விடாதா என்ற மற்றொரு ஏக்கம். ஆக ஏக்கங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் நமது டிவி நேயர்கள் மூலமாக காண்போமா? 2026 கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பெயர்ச்சி? கன்னி ராசி இதுவரை கவலையுடன் திரிந்த கன்னி ராசி. ஏன்னா போன ஆண்டுலாம் பாருங்க, கன்னி ராசிக்கு 4-10, அதாவது மிதுனத்தில் குரு ஒரு பக்கம் கையில் வந்துட்டே இருக்கும், ஒரு பக்கம் துழியில் நலிவடைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஸோ இருப்புகளை குறைத்து கொண்டே வந்த கன்னிராசி நேயர்கள் மைனஸில் நின்று இருக்கும். உங்கள் பேலன்ஸ் அக்கௌண்ட் எல்லாரும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கன்னிராசி நேயர்களுக்கு அக்கௌண்ட்டு படிப்படியாக குறைஞ்சி 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 பேலன்ஸில் நில் பேலன்ஸ் நின்று இருக்கும். அக்கௌண்ட்டு மட்டுமல்லங்க, உறவுகளும் அப்படித்தாங்க. 100 நண்பர்கள் இருந்தால் 90, 50, 40, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பே லிமிட்டெட் அப்படி இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறது இந்த ஆண்டு. வேலையில்லா பட்டதாரிகள் அனைவருக்கும் கன்னிராசிக்கு வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்தோட, உங்கள் திறமைக்கு ஏற்ற ஊக்கத்தோட. படித்து முடித்த உடனே வேலை இல்லாத எத்தனை பேர், படிச்சுக்கிட்டே இருக்கிற கேம்பஸ் இன்டர்வியூவில் எத்தனை பேர், அத்தனை பேருக்குமே இந்த ஆண்டு குரு பயிற்சி யோக பயிற்சியாக இருக்கிறது. அந்த யோகம் உங்களுடைய உடல் நலனை, குறிப்பாக வயிற்று பாகத்தையும் இருதய பாகத்தையும் வயிற்று பாகத்தையும் கால் பாகத்தை மிக கவனமுடன் வைத்திருங்கள். கன்னிக்கு யோகம் செமையான ராஜ யோகம். 11ஆம் இடத்தில் குரு. காலபுருஷ தத்துவத்துன்மணி 4. இவர்களுக்கு தனி வீடு, தனி அறை, தனி சிறப்பாக சீரும் சிறப்பமாக கிடைக்கும். இவர்களுக்கு மூத்த உறவுகள், அக்காவோ அண்ணனோ தம்பி அண்ணனோ பெரியப்பா பெரியம்மா, இவர்களால் மிகுந்த ஆதாயத்தோடு இருப்பார்கள் இருக்கும். அதே நேரத்தில் இவர்கள் வேலையில் விசுவாசமாக திறம்பட இருப்பார்கள். எதை பற்றியும் கவலைப்படாத கன்னிராசி இந்த ஆண்டு கால்களையும் வயிறையும் மிக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நினைச்சதெல்லாம் டாப்பு, நினைச்சதெல்லாம் இவர்கள் செய்வார்கள். நினைச்ச பிரயாணங்கள், இவங்க பாருங்க, இந்த ராசி அன்பர்கள் திடீர்னு பிரயாணங்கள், சந்தோஷ பிரயாணங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்போடு சரி. இதே நேரத்தில் சினிமா துறை, இந்த துறை தாய் பாசத்திற்காக இப்போ ஒரு படம் வந்தது தாய் கிழவின்னு, அதுபோல தாய் பாசத்தை நிரூபிப்பதற்கு ஒரு படம் இந்த ஆண்டு திரைத்துறையில் மிக தெளிவாக இருக்கும். அந்த படம் போல, வெள்ளித்திரை படம் போல இந்த கன்னிராசிக்கு இந்த ஆண்டு ஒரு மாபெரும் புரட்சியும் மாபெரும் மலர்ச்சியும் கிடைக்கும். இவர்களுக்கு ஒரே குறை, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இவர்களுடைய கால் பாகங்களும் உயரமான படிக்கட்டுகளும் அல்லது கீழ் இறங்கும் பொழுது ஏறும் பொழுது கால்களை கவனமுடன் வைத்திருக்க வேண்டும். அதுபோல மார்பகம் தேவையான ஃபுட்டு, அதாவது குளிர்ந்த நீரோ அதிக வெப்பமோ இவர்களுக்கு மாறில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டே தீரும். இருதயம் அற்புதமாக இயங்கும். அந்த இயக்கத்தை சோதனை செய்து கொண்டு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக அண்ணனையும் தாயையும் கைவிடாமல் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு அக்காவையும் ப்ளஸ் அம்மாவையும் பார்த்து கொண்டிருங்கள். இவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்குங்கள். கன்னிராசிக்கு ஓகோன்று இருக்கும் இந்த ஒரு வருட காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாளும் வேஸ்ட் செய்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வளர்ச்சி பாதை கொண்டு செல்லுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுடைய மகத்தான வாழ்வில் ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்கும். அந்த பயிற்சி உங்களுடைய வளர்ச்சியாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஆண்டு அடுத்த குரு பயிற்சிக்கு பார்ப்போம். நன்றி, நமஸ்காரம்.